ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலப்புருஷ சக்கரத்தின் லாபஸ்தானம், சனி பகவானின் மூல திரிகோண ஆட்சி வீடு. கும்பராசி நேர்கள் வீட்டில் தெய்வம் குடியிருக்குது, தெய்வத்துடைய நடமாட்டம் இருக்குது, தெய்வசக்தி வீட்டுக்கு வந்திருக்கு. எப்படி சார் சொல்கிறீங்க? இதுக்கு வழி இருக்கா? வேத ஜோதிடத்தில் கிரக நிலையில் இதுக்கு சாதகமாக இருக்கா? ஆமாம். அதாவது தெய்வசக்தி வீட்டில் இருக்கணும்னா கிரக நிலையிலும் அதுக்கு ஒத்துழைக்கணும். அதுபோல் தனிப்பட்ட ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கணும். 2, 5, 9ஆம் இடங்கள் வலுத்து இருக்கணும். குடும்பஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் வலுத்து இருந்ததுன்னா தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்கும், தெய்வசக்தி வீட்டில் இருக்கும். கும்பராசி நேயர்கள், நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக எப்படி இருந்தாலும் சரி, இப்போ ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது. 5ஆம் இடத்துக்கு குரு போக போகிறாரு. 9 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுபோல் 2 கூடிய குரு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது அடுத்து வருகின்ற காலத்தில். ஸோ 5, 9ஆம் இடங்கள் வலுத்திருக்கு. 2 கூடியவனும் 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்திலும் சுப தொடர்பு இருக்குது, சுக்கிர புதன் தொடர்பு இருக்குது. மே 31 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் தெய்வசக்தி இருக்கும்போது நம்ம நல்ல காரியங்களை ஆரம்பிக்கலாம், வீட்டுக்கு தேவையான காரியங்களை ஆரம்பிக்கலாம், முன்னேற்றத்துக்கு தேவையான காரியங்களை ஆரம்பிக்கலாம், வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை வீடு எல்லாம் ஒன்று தான். நமக்கு சாதகமாக என்ன அமையுமோ அதை ஆரம்பிக்கலாம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் எது சார்ந்திருக்குமோ அது சார்ந்த விஷயங்களில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். வீட்டில் திருமணம் வரன்னு பார்க்குறதா அந்த காலகட்டத்தில் பார்க்கலாம். தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குது. இந்நேரம் செஞ்சோம்னா டக்கு டக்குன்னு முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியும். பாதசனி இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற கிரகங்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, தெய்வசக்தி வீட்டில் இருக்குது. பொதுவாக தெய்வசக்தி 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம். குலதெய்வம் பரம்பரையாக கும்பிடுறது தகப்பன் வழியில். இஷ்ட தெய்வம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும். அடுத்து காவல் தெய்வம், ஊர் தெய்வம். கிராமமோ நகரமோ எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் ஒரு தெய்வம் இருக்கும், ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு பூஜை புனஸ்காரம் திருவிழா நடக்கும், அதில் நீங்கள் கலந்துக்கிறவங்க. ஸோ இப்படி 3 விதமாக தெய்வங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன. 3 விதமான தெய்வங்களுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்குது. அந்த தெய்வத்தினோட ஆசையின்படி தான் நம்ம வாழ்க்கை போகுது. வாழ்க்கை நல்லபடியாக போகணும்னா இறைவனோட அனுக்கிரகம் இருக்கணும். சரி நேயர்களே, இப்போ மகர ராசி கும்பராசிக்கு தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் வீட்டில் இருக்குது, தெய்வ வாசம் இருக்குது, தெய்வ நடமாட்டம் இருக்கிறது, தெய்வ சக்தி வீட்டுக்கு வந்திருக்கு. எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது? என் வீட்டில் சாமி இருக்குது, எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? வீடு முதல் சுத்தமாக இருக்கும், வீட்டில் ஒரு நறுமணம் இருக்கும், விபூதி வாசம் இருக்கும். விபூதி அடிக்குதிரை பயன்படுத்துவாங்க. பெண்கள் நெற்றியில் குங்குமம் இருக்கும், ஆண்கள் நெற்றியில் விபூதி அதிகமாக தென்படும். வீட்டில் மல்லிகைப்பூ வாடை இருக்கும், பள்ளிகள் சத்தம் அதிகமாக இருக்கும், பள்ளிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். வீட்டை சுற்றி பறவைகள் குரலிடும், பறவைகளோட கீச்சு குரல் இருக்கும். காக்கா கரையும், வீட்டு மாடியிலையோ வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்துலேயோ காக்கா கரையும். பசுமாடு வீட்டுக்கு முன்னாடி கத்தும், அம்மானு கத்தும். வீட்டுக்கு முன்னாடி நிற்கலாம், காம்பவுண்ட் வால் ஓரம் நிற்கலாம், வீட்டை சுற்றியும் வரலாம். ஸோ இப்படி இந்த மிருகங்கள், பறவைகள், மிருகங்களுடைய சஞ்சாரம், அது என்ன சொல்கிறது, அந்த பறவை மிருகங்களுடைய அப்ரோச் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும். அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜீவராசிகள்லாம் வாய் பேசாதுங்க, ஆனால் சமைக்க சொல்லுங்கள். காக்கா வீட்டில் கத்துச்சுன்னா சொந்தக்காரங்க வர்றாங்கன்னு அர்த்தம், யாரும் நல்ல விஷயமா வர்றாங்கன்னு அர்த்தம். பிதர்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். பிதர்கள் உங்களை தேடி வராங்க. பிதர்கள் தேடி வராங்கன்னா குலதெய்வம் அருள் இருக்குன்னு அர்த்தம். அதோட லாஜிக்காக தான். ஏன்னா பிதர்கள் தானே குலதெய்வம். அப்பா, அப்பாவோட அப்பா, அப்பாவோடைய அப்பா, தாத்தா, பாட்டன், போட்டேன், அந்த பாரம்பரியம் தான் குலதெய்வம். ஸோ அவங்க வராங்கன்னா அந்த குலதெய்வ சக்தி வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி நிறைய கண்டுபிடிக்கலாம். வீட்டில் பூக்கள் நல்லா பூக்கும், பூச்செடி வச்சுருந்தீங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கும். தண்ணி பிரச்சனை இருக்காது. வடகிழக்கு மூலையில் ஒரு நல்ல சகுனம் இருக்கும். வடகிழக்கு மூலையில் நல்ல வளமாக இருக்கும், ஈசான மூலை. அதுபோக வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா குத்து விளக்கு பிரகாசமாக எரியும். குத்து விளக்கு சுற்றி ஒரு வெண்படலம் இருக்கும். குத்து விளக்கு நல்லா தீர்க்கமாக எரியும், அணைந்து போகாது. பெண்கள் பால் பால் காய்ச்சினாங்கன்னா பால் நேர்த்தியாக இருக்கும், திறந்து போகாது. சில வீட்டில் பால் அடிக்க திறந்து போயிட்டே இருக்கும், கெட்டு போயிடும். அதுபோக அப்படி கெட்டு போச்சுன்னா அங்கே துர்சக்தி இருக்குன்னு அர்த்தம். அதுபோக பால் சில பேர் பொங்க விட்ருவாங்க, சில பேர் கவனக்குறையில் பொங்க விடுவாங்க, சில பேர் வீட்டில் அதுவாக பொங்கிடும். இதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுபோல் சில வீட்டில் கருவண்டு உள்ளே வரும், அதுவும் வரக்கூடாது.
இதெல்லாம் வராமல் இருந்துச்சுன்னா அங்கே தெய்வ நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம். கருவண்டு வருது, பால் பொங்குறது, மற்ற காரியங்கள் நடக்கிறது, குங்குமம் கீழே கொட்டுறது, அரிசி கொட்டுறது, உப்பு கீழே விழுகிறது, இதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு கிடையாது, நல்ல அறிகுறி கிடையாது. ஸோ தெய்வம் வீட்டில் இருக்குன்னா வேறு மாதிரி அறிகுறிகள் இருக்கும். சரியா நேயர்களே? அந்த அறிகுறிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். இருக்கும். அந்த அறிகுறிலாம் அடிக்கடி தென்பட ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த வரை இந்த காலகட்டத்தில் தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா தெய்வத்தை வீட்டோடு வச்சுக்கணும். நம்ம வெளியே விட்டுறக்கூடாது. அதுக்கு வேண்டிய பூஜை புனஸ்காரம் பண்ணணும். வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் தான் குடும்பத்தோட சக்தி, விளக்கு, மகாலட்சுமி. ஸோ பெண்கள் வந்து கும்பராசி பெண்கள் வந்து ரொம்ப அனுசாசமாக இருக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கு வந்து சாமி கும்பிடணும். இன்றைக்கி இந்த வீடியோ ராகு வேலையில் தான் போடுறேன். இன்றைக்கி 10 to 12 ராகு வேலை, முக்கியமான காலம், பங்குனி உத்திரம். பெண்கள் வந்து லட்சுமி கடாட்சியமாக இருக்கணும், மங்களகரமாக இருக்கணும், கடமை பேச்சை கேட்கணும். எதுவும் பிரச்சனைனா அதை சொல்கிற விதமாக சொல்லணும். கூச்சல் கூப்பாடு போடக்கூடாது. 6 மணிக்கு மேலே தலையை விரித்து போட்டு நிற்கக்கூடாது. தலைக்கு தேங்காய் வச்சு கெட்டி சடமுடியை போட்டு கெட்டணும். தலை விரிச்ச கோலமாக இருக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே வாசப்படியில் உட்காந்து பேணு பார்க்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே பக்கத்து வீட்டுக்காரி, எதிர்த்து வீட்டுக்காரிங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து தயிர், பால், உப்பு, ஊறுகாய் இது மாதிரி பொருட்கள்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ நடைமுறையில் நிறைய நடக்கு. இந்த காம்பவுண்ட் வீட்டிலலாம் நடக்கும். காம்பவுண்ட் வீடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தடுத்து வீடு இருக்கும். அங்கே ஆளுகள்லாம் குடியிருப்பாங்க. நைட்டு 7 மணிக்கு அவன் வீட்டில் சாப்பிட வருவான். அவன் வீட்டில் ஒன்றும் இருக்காது. அந்த பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் போய் வாங்கிட்டு வா, தயிர் வாங்கிட்டு வா. உடனே ஒரு பிள்ளை ஓடி வரும், தயிரை கொடுத்துருவாங்க. இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. 6 மணிக்கு மேலே சில பொருட்கள், அதெல்லாம் லட்சுமி கடாட்சியம் உள்ள பொருட்களெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். இதை சில பேர் மூட நம்பிக்கைம்பாங்க. கொடுத்தா தான் வாழ முடியும், கொடுத்து உதவணும். கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க, பகலில் கொடுங்க. விளக்கத்தனை பிறகு கொடுக்க வேண்டாம். சரியா நேயர்களே? சில விஷயத்தில் சில நியதிகளை நம்ம கடைப்பிடிச்சாதான் நல்லது நடக்கும். நான் என் ஜவரித்துக்கு தான் இருப்பேன், எனக்கு நல்லது நடக்கணும்னா நடக்காது. இது ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வேறு எதாக இருந்தாலும் சரி, சரியா? கோயிலுக்கு போனாலும் சரி, ஜோசியரை பார்த்தாலும் சரி, ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, யூடியூப்பை கேட்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, சில நியதிகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம வாழணும். அதை தான் தர்மன்னு இருக்கிறான். சில இது அப்படி தான் கட்டுப்பட்டு வாழணும். யுகமாக வாழ்ந்துருக்கிறானே. நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் அப்படிலாம் வாழ்ந்து நல்லபடியாக இருந்திருக்காங்களே. சில கட்டுப்பாடோடு இருக்கப்போ தான் அவங்க வந்து நல்லா வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க காலம் கடந்து அவங்களை பேசுகிறோம். அதனால் கும்பராசினியர்கள் இந்த இதுபடி கட்டுப்பாடாக இருங்க. தெய்வம் நடமாட்டம் வீட்டில் இருக்கும், வெளியே போகாது. சரியா? இன்னும் நிறையா இருக்குது சொல்லலாம். இதெல்லாம் சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சப்ஜெக்ட் மாறிடும். வேத ஜோதிடத்தை விட்டு ஆன்மீகத்தை பற்றி, இந்த நடைமுறையை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஒரு தகவலுக்காக சொன்னேன். கிரக நிலைகள் இப்போதைக்கு சாதகமாக இருக்குது, குடும்பத்துக்கு சாதகமாக இருக்குது, தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருக்குது. அந்த தெய்வ சக்தியை கரெக்டாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நடவடிக்கையை மாற்றிக்கோங்க. வெள்ளி செவ்வாய்க்கு சாமி கும்பிடுங்க, வீட்டில் கற்பூரம் காட்டுங்க, விளக்கேற்றுங்க, கோயில் உலகத்துக்கு போயிட்டு வாங்க, வீட்டில் அனுசாசமாக இருங்க. தெய்வ சக்தி வீட்டில் இருந்தால் எல்லோரும் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நோய் நொடி இருக்காது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும், சத்தம் கேட்காது. சில வீட்டில் ஒரே கூச்சல் கூப்பாடு தான் இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு எதனாச்சும் சீக்கு வந்துடும், ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க. சரியா? நல்லா இருக்கும், வீடு நிம்மதியாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அமைதியான இடத்துல தான் அனைத்தும் வசப்படும். அமைதிக்கு பேர் தான் சாந்தி. எங்கே சாந்தி இருக்கோ அங்கே தான் வந்து காந்தி இருக்கும். சரியா? அந்த காந்தி வேணும்னா நீங்கள் சாந்தியாக இருக்கணும். சரியா நேயர்களே? ஓகே. சரி சார், பலன்கள் என்ன சார்? பிடியை போட்டுகிட்டே இருக்க, பலன்கள் என்ன? கும்பராசிக்கு எப்படி? நல்லா இருக்குது. கடந்த ஒரு 5 வருஷம் தாண்டி இப்போ நல்லா இருக்கிறீங்க, அருமையான நிலைக்கு போகிறீங்க. வருகிற தமிழ் வருட படப்பு விஸ்வாபசு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல உதயமாகுது. ராசிக்கு 6 கூடிய சந்திரன் 9ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. பாக்கியஸ்தானத்திலிருந்து தைரிய, வீரிய, வெற்றி, காரிய சாரத்தை பார்க்குறது நல்ல அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துடுவார். சூப்பர். வெற்றி மேல் வெற்றி தான். வெற்றி மேல் வெற்றி வந்து கும்பராசி நேர்களை சேரும். வெற்றி மேல் வெற்றி தான். தொட்டக்காரியம் தொடங்க போகுது. காரிய வெற்றி தான். மாஸ் காட்ட போகிறீங்க. பிரம்மாண்டமாக ஆக போகுது. பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் வந்துட்டார். வெற்றி வாக சூடுவீர்கள். போட்டி பந்தயம் எல்லாத்திலும் லக்கு இருக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் சூரியனுக்கு கேந்திரமாக வராரு. மிகச்சிறப்பான அமைப்பு. நல்ல பலன்களை கொடுப்பாரு. நல்ல தைரியமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு இருக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த விதத்தில் முடிப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையும் சாதிப்பீங்க. காரிய சாதனை இருக்கும். சமயோத புத்தி இருக்கும். புகழ் பெறுவீங்க. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் புகழ் பெறுவீங்க. உலக புகழ் பெறுவீங்க.
கும்பராசி நேயர்கள் உலகம் முழுக்க பரவிருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு உலக புகழ் பரவுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. கன்ஃபர்மேஷன் இருக்கும். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகத்திலும் சரி, கன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நிரந்தர பதவி கிடைக்கும். எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எதிரிகளை வந்து நிர்மூலம் ஆக்கிடுவீங்க, சத்ரு சம்ஹாரம் பண்ணிடுவீங்க. அந்த முருகப்பெருமானோட வரலாறு சத்ரு சம்ஹாரம். இன்றைக்கி பங்குனி உத்திரம். இந்த வீடியோ இரவில் தான் கிடைக்கும். இரவு தூங்க போவதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை வணங்கிட்டு தூங்குங்க. பூர்வீக சொத்து பத்துலாம் கிடைக்கும். அறிவாமல் இருக்கும். அறிவாலும் ஆற்றலாலும் செயலாலும் சிந்தனாலும் சிறப்பாக இருப்பீங்க. சொந்த பந்தத்தோட விருத்தி இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்குது. அடுத்த வருட காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். நான் எதில் சொன்ன மாதிரி போட்டு பந்தயத்தில் வெற்றி பெறுவீங்க. நல்லா இருக்கும். இந்த தேக ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே இருக்காது. சரியா, உடல்நலம் நல்லாயிருக்கும். குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசு அதிகாரியாக இருக்கிறவங்க நல்ல வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. விவசாயம் மற்றவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாய வேலை பார்க்குறவங்களுக்கு அருமையான அமைப்பு. 2ஆம் இடம் வலுத்திருக்கு. சனி பகவான் இருந்தாலுமே சுக்கிர புதன் இருக்கிறாங்க. சூரியன் வந்து 15ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ சுக்கிர புதன், சூரியன், ராகு இந்த 4 கிரகங்கள் இருக்குது. ஒரு வைக்கு நல்லதான். சனி பகவானை சுபத்தப்படுத்துவாங்க. 2ஆம் இடத்துல பாதசனியாக இருந்தாலுமே மே 31ஆம் தேதி வரைக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. பாதசனி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு வீட்டில் புனிதமாக தான் இருக்கிறாரு. குருவுக்கு கேந்திரமாக தான் இருக்கிறாரு. ரொம்பலாம் பிரச்சனைலாம் கொடுக்க மாட்டார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போகும்போது ஒரு 6 மாதம் பிரச்சனை இருக்கும். அதுக்குங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ரேவதி நட்சத்திரத்திலையும் பெருசாலாம் கெடுபலங்களை கொடுக்க மாட்டார் சனி பகவான். உத்திரட்டாதி தான் சுயசாரத்தில் போகும்போது 2ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சரியா, நேரம் என்ன குடும்பத்திலையும் சரி உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்ற பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது. நான் அப்பப்போ வீடியோ போட்டு சில தகவல்கள் சொல்லுவேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். என்ன நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த விஸ்வாவசு வருடம் தமிழ் வருடம் வந்து நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. டபுள் ஜாக்பாட் அடிக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ஏந்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து நல்லபடியாக இருக்கும். புதிய உறவுகள் அறிமுகமாவாங்க. ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கும். காதல் மலரும். காதல் பெறுவதற்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது. காதல் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும். காதல் திருமணத்தில் போய் கை கொடுக்கும். கடன் கப்புகள்லாம் அடைப்பீங்க. கடன் வாங்கி சிரமப்பட்டவங்களாம் அதை அடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். கடனை திருப்பி அடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுங்க. சீக்கிரம் அடைஞ்சிரும். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் அடிக்கிற கொடுங்க, சீக்கிரம் கடன் அடையும். சில பேர் கடனை வாங்கிட்டு எப்படி அடைக்க முடியலன்னுபாங்க. கடன் வாங்காமல் இருக்கணும். அப்படியே கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு பணம் இருக்கணும். அதை பணத்தை சேர்த்து வைக்கணும். சும்மா வெறுங்கையில் உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. சரியா நேர்களே, அதனால் செவ்வாய் வெள்ளிக்கு வந்து கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் தான் வந்து கடனை அடைக்கிற கிரகங்கள். மனதில் இருந்த பதட்டம் சரியாக போயிடும். மனம் சம்மந்தப்பட்ட நோய், வீட்டுக்கு போனாலே பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதான் மனநோய்மாங்க. சிலர் வீட்டுக்கு போகிறதே பிடிக்காது. ஊரை சுற்றிட்டே இருப்பான். வீட்டுக்கு போவா வேண்டாமான 1008 யோசனையில் அப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அந்த மனநோய் உங்களை விட்டு போயிடும். வீட்டுக்கு போவீங்க, வீட்டிலே இருப்பீங்க, குடும்பத்தில் நல்லா கலந்துக்கிருவீங்க. அது நல்ல விதமாக பறக்கப்படுகிறது. அதுபோக வந்து வம்பு வழக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதில் சாதகமான தீர்ப்பு வரும். எதனாச்சும் கோர்ட்டில் வம்பு வழக்கு பிரச்சனை, சிவில் கேஸாக இருந்தாலும் சரி, கிரிமினல் கேஸாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். எதிர்பாராத திருப்பம் நடக்கும். பணம் வரவு கொட்டோன்னு கொட்டும். பணம் வரவு மிக சிறப்பாக இருக்கும். அதனால் மனதில் ஒரு தைரியம் இருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் அனைத்து பிரச்சனையும் தரும். குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அன்பு இது இருக்கும். இன்டெகிரேஷன் இருக்கும். ஒற்றுமை இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருப்பீங்க. இதெல்லாம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் வேண்டியவராக இருப்பீங்க. உங்களை எல்லோரும் ஏற்றுக்குருவாங்க. என்ன சொல்லுவாங்க, வாண்டட் பர்சனாக இருப்பீங்க. கும்பராசினியர்கள் எல்லா இடத்துக்கும் தேவைப்படுவீர்கள். இவ்வளோ நாள் உங்களுக்கு ஒதுக்கி இருந்தது ஊர் உலகம். இனிமேல் ஊர் உலகம் உங்களை மெச்சி பேசும். ஊரே உங்களை பற்றி பேச போகுது. யூஆரே வாண்டட் பர்சன். நல்ல விஷயத்துக்கு வாண்டடாக இருப்பீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அவனை கூப்பிடு அப்படிம்பாங்க. அதில் சதயமோ புரட்டாதியோ அவிட்டமோ போகும். சரியா, இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க போய் சிறப்பாக அந்த காரியத்தை முடிப்பீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். புதிய வீடு, காரு, நகை, ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதிய தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெறலாம். புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லா இருக்கும். அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வந்து 9ஆம் இடம் வலுக்குது. தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தகப்பன் வழி உறவு முறைகள், சொந்த பந்தங்கள் இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குது. அருமையான அமைப்பு தான். ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. சிறப்பான பலன்களை கொடுப்பார். அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலுமே 9ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ராசியை பார்ப்பார். அதனால் வந்து கொஞ்சம் அப்பா வழியில் கொஞ்சம் செலவுகள் வரும். அப்பா வழியில் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். தகப்பன் வழி உறவு நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். சரியா, கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ராசியும் பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியை பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டம் ஆடுவீங்க. ராசிநாதன் வேறு ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு.
மே 31 மேலே கொஞ்சம் இயல்பாக இருக்கணும். மே 31 ஜூன் 6 வரைக்கும் கொஞ்சம் இயல்பாக இருக்கணும். கோவப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நான் சொல்கிற 2 வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். இப்போதைக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 to 9 முருகப்பெருமானை கும்பிடுங்க, கந்தீச கவசம் படிங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரம் தான், முருகப்பெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, கந்தீச கவசம் படிங்க. அடுத்து கற்பனசாமியை கும்பிடுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு சனி இணைவு. வாரம் கடைசி சனிக்கிழமை கற்பனசாமியை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கரன் ராசிக்கு 4, 9 கூடியவன், சுகஸ்தானாபதி, பாக்கியஸ்தானாபதி. 2ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, செவ்வாய் வீட்டுக்கு தான் போவார். 3ஆம் இடத்துல போனாலும் என்ன, மேசத்தில் மத்தியம பலனை கொடுப்பார். அது மே 31 பின்னாடி தான். இருந்தாலும் இப்போ இருந்தே சுக்கரனை டியூன் பண்ணுங்கள். சுக்கரன் கும்பராசிக்கு முக்கியமான கிரகம். கும்பராசியை தூக்கி நிப்பாட்டத்தில் சுக்கரனுடைய அன்பளிப்பு நிறைய இருக்குது. அன்பளிப்புன்னு சொல்ல முடியாது, பங்களிப்பு இருக்குது. சுக்கரனுடைய சப்போர்ட் கும்பராசினியர்களுக்கு இருந்துச்சுன்னா 7 சனி, அஷ்டம சனி, எந்த சனி தாக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ வேறு ராசியை செவ்வாய் பார்க்குறாரு, 8ஆம் பார்வையால் பார்க்குறதுனால சுக்கிர வழிபாடை மேம்படுத்திக்கோங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு செவ்வாய் கோணத்தில் இருக்கிறாரு, புதனுக்கும் கோணத்தில் இருக்கிறாரு, சனி பகவானும் கோணத்தில் இருக்கிறாரு. ஸோ இது நவபஞ்சம யோகம். அடுத்து கேந்திரத்துக்கு வருவார். சூரியனுக்கு, புதனுக்கு, சுக்கிரனுக்குலாம் அடுத்து செவ்வாய் கேந்திரத்துக்கு வருவதும் நல்ல அமைப்பு தான். இந்நேரம் சுக்கிரனோட வலிமைப்படுத்துறதுக்கு சுக்கிரனுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஆனந்த பைரவர், ருரு பைரவர் அப்படிமோ, அவர் மந்திரத்தை சொல்லுங்கள். அவர் அஷ்டம பைரவரில் முக்கியமானவர். சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள், ராசிக்கு பிரச்சனை இல்லை. ஜனன ஜாதகத்தில் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சுக்கிரன் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் நல்லா இருக்காது. இப்போ சுக்கிர தசை உங்களுக்கு நடக்கும். சரியா நேரில் சுக்கிர தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கும்பராசி, மீன லக்கணம் நல்லா இருக்காது, சுக்கிர தசை நல்லா இருக்காது. லக்கணத்துக்கு ராசி 12ஆம் இடத்துல இருக்கும். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு வச்சுக்கோங்க, சுக்கிரன் சரி நல்ல நிலைமையில் இல்லை. சுக்கிரன் 6ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கிறாரு. கும்பராசி, மீன லக்கணம், லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார், ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். சிம்மத்தில் பாவப்பட்டிருந்தாருன்னா சுக்கிர தசை 20 வருஷம் நல்லா இருக்காது. ஒரே கடன் கப்பு நோயாக தான் இருக்கும். கடன், நோய், எதிரி, இதுக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க 20 வருஷமாக. அவங்க இந்த ஆனந்த பைரவர் மந்திரத்தை சொல்லணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பூஜையில் சொல்லணும். இப்படி ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு போனவர்கள், நீங்கள் கும்பராசியில் மீன லக்கணம், தனுசு லக்கணம், விருச்சிக லக்கணம், மேஷ லக்கணம், இந்த லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் அந்த அளவுக்கு நல்லது செய்ய மாட்டார். சரியா நேரம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களும் அந்தளவு நல்லது செய்ய மாட்டார். அவங்க கவனமாக இருக்கணும். அதுமாதிரி கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப மோசமான பலன்களை செய்வார். மேஷம், விருச்சிகத்துக்கு கூட ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. ஆனால் தனுசு, மீனம், கடகம், சிம்மம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். மாரக ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 2, 3, 7, 8, 12 இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். கும்பராசி, கடக லக்கணம், சஷ்டாச அமைப்பு, 2ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தார்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுத்தமாக நல்லா இருக்காது. மீன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, இல்லை கடக லக்கணம் தான். கடக லக்கணத்துக்கு அவர் யார், 4, 11 கூடையவன். கும்பராசி, கடக லக்கணம், சஷ்டாச அமைப்பு, லக்கணத்துக்கு ராசி 8ஆம் இடம், கடக லக்கணம், 2ஆம் இடம் சிம்மத்தில் சுக்கிரன் பயமப்பட்டு இருக்கிறாரு. 4, 11 கூடையவன் பயமப்பட்டு இருக்கிறனால தாய் ஒன்பு இருக்காது. வீடு, மனை, வண்டி, வாகனம் அமையாது. மூத்த சகோதரர்களில் பிரச்சனை இருக்கும். குறிப்பாக அக்கா விஷயத்தில் பிரச்சனை இருக்கும். லாபம் அமையாது. சுக்கிர தசை 20 வருஷம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இதுதான் வேத ஜோதிடம். ஆமாம் இருக்கும், 100க்கு 100 இருக்கும். இல்லைன்னு யாராலும் சொல்ல முடியாது. ஆமாம் சார் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரியா? கண்டிப்பாக இருக்கும். சுக்கிர தசை நடக்கும். சதய நட்சத்திரத்தில் நடந்தவங்களும் சரி, புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, ஒரு மத்தியமாக இதில் சுக்கிர தசை நடக்கும். கும்பராசி, கடக லக்கணம், 2ஆம் இடம் சிம்மத்தில் இருப்பார். சுத்தம். அது மக நட்சத்திரத்தை பிறந்தாங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். மக நட்சத்திரத்தில் சுக்கிரன் நிற்பார். மக நட்சத்திரத்தை பிறக்க மாட்டீங்க. சிம்மத்தில் மக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவர் ராசியை பார்த்தாலுமே தசை நல்லா இருக்காது. ராசியை சுக்கிரன் பார்த்தா என்ன, ஆள் கொஞ்சம் கலராக இருப்பீங்க, ஃபேராக இருப்பீங்க, நல்ல ட்ரெஸ் கோட் போட்டுக்கிறீங்க, அலங்காரப்படுத்திக்கிறீங்க, பெண்கள் விஷயத்தில் கணக்கமாக இருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் ராசியை பார்க்குறாருல, மனதாலும் உடலாலும் பெண்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. கொஞ்சம் ரோமியோவாக இருப்பீங்க, ரொமான்டிக்காக இருப்பீங்க. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வயசில் இருக்கும். ஆனால் ஒரு தசையில் நல்லா செய்ய மாட்டார். கடக லக்னத்துக்கு மாரகாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, இப்படி ஏகப்பட்ட சிக்கலை கொடுப்பாரு. இதெல்லாம் உண்மை. நம்ம ஜாதகம் பார்க்குறோம்ல, நம்ம யூடியூப்பில் மட்டும் பேசலை, நம்ம ப்ரொஃபஷனலாக ஜாதகம் டெய்லி பார்க்குறேன். நான் 4 ஜாதகம் பார்ப்பேன். எனக்கு ஜாதகம் நிறைய வருது. என்னால் தான் பார்க்க முடியல, ஓவர்லோடில் இருக்கிறேன். நிறைய நேரில் அனுப்புகிறாங்க ஜாதகம், கும்பராசிலே வருது. சரியா நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம ஜனன ஜாதகம் பார்க்கறதுனால அந்த நமக்கு தெரிஞ்சு போயிடும். யார் யார் எப்பப்போ நல்லா இருப்பா, யார் யாருக்கு எப்பப்போ பிரச்சனை வரும்னு சொல்லிடலாம். இன்னும் சொல்லுவேன் நான், கும்பராசியில் ஒவ்வொரு லக்கணத்துக்குமே இப்போ தசாபுத்தி நடக்கும். இப்போ சதய நட்சத்திரமே வச்சுக்கிடுவோம். ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை. சுக்கிர திசைலாம் வயசான காலத்தில் தான் நடக்கும். இப்போ அவங்களுக்கு இப்போ புதன் திசை எடுத்துக்கிறோம், கொஞ்சம் வயசில் நடக்கும். ராகு திசை,
குரு திசை, சனி திசை, புதன் திசை கொஞ்சம் வசதியில் நடக்கும். புதன் நல்ல பலன்களை தருவாரா தரமாட்டாரா சார்னா சொல்லிடலாம். கும்பராசி, விருச்சிக லக்கணம் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. லக்கணத்துக்கு ராசி கேந்திரமாக தான் இருக்கும். ஆனால் புதன் நல்ல நிலைமையில் இருக்கணுமே. புதன் நல்ல நிலைமையில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கெடுபலங்களை கொடுத்துருவார். புதன் எங்கே இருக்கிறாரு? மகரத்தில் இருக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. லக்கணத்துக்கு 3ஆம் இடம் மறைஞ்சிட்டார். வீட்டுக்கு மறைவார். 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் மறைவார். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. பொதுவாக விருச்சிக லக்கணத்துக்கு முதல் திசை நல்லா இருக்காது. அஷ்டமாதிபதி திசை வரும். நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். 8க்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கனால கெடு பலன்கள் இருக்காது. ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 8ஆம் இடங்கிறது வம்பு, வழக்கு, அவமானம், அசிங்கம், தேக ஆரோக்கியம், ஆயுள். ஏன்னா தான் வீட்டுக்கு மறைகிறாருல்ல. 8க்கு 8ஆம் இடம் மகரத்தில் இருக்கிறாரு. அவர் நட்பானாலுமே லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். படிப்பு இருக்காது, அறிவுபூர்வமாக இருக்க மாட்டாங்க, ஒரு சமய புத்தி இருக்காது. புதன் சம்மந்தப்பட்ட அனைத்துமே வீக்காக போயிடும். 17 வருஷம் வியாபாரம் பண்ணால் வியாபாரம் நல்லபடியாக இருக்காது. சரியா? இப்படி தான் பலன்கள் போகும். சரியா நேர்களே? இன்னும் நிறைய சொல்லலாம். கும்பராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு தசாபுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரைட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதன்படி தான் பலன்கள் உங்களுக்கு வித்தியாசப்படுது. ரைட் சார், வேறு எப்படி சார் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சாரத்தை பார்த்தோம்னா, பலன்களை எடுத்துக்கிட்டோம்னா, கும்பராசினியர்கள் நம்ம எதில் விட்டோம்? நம்ம அந்த விஸ்வாசம் தமிழ் வருட பொறுப்பில் பலன்கள் சொல்லிட்டு இருந்தேன். இடையில இந்த ஜனன ஜாதத்துக்கு போயிட்டேன். சரியா? அதுவும் பலன்கள் தான். ஜனன ஜாதத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஜனன ஜாதத்தின்படி தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். சரி, எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு ராசிக்கு வராரு. குடும்ப உறவில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கணும். 3ஆம் நபர்கிட்ட எதுவும் தலையிடக்கூடாது. குடும்பத்தில் மற்றவங்க கூட தலையிட இருக்கக்கூடாது. தாம்பத்திய விஷயத்தை யாத்திரிகிட்ட பகிர்ந்தக்கூடாது. ஏன்னா 7 ராசிலையும் 7ஆம் இடத்துலையும் கேது வராரு. ராகு கேதுகள் வராங்க, சர்ப்பக்கிரகங்கள். அதனால் கணவன் மனைவி உறவில் உள்ள விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது. தாம்பத்திய ரகசியம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்தரங்கள் யாவுமே சொல்வதென்றால் பாவமே. எதுவுமே சொல்லக்கூடாது. சில பேர் அதெல்லாம் உளறி கூட்டிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, வீட்டில் நடந்தெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. எதை சொல்லணுமோ அதுதான் சொல்லணும். சில பேருக்கு அந்த வயசில் தெரியாது. வீட்டில் பொண்டாட்டி இப்படி இருந்தால் சின்ன பிள்ளை பாவம், அதை கட்டிட்டு வந்திருப்பான், அது என்ன செய்யலாம் நண்பர்கள்கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்க. டாஸ்மார்க்கில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட இதெல்லாம் ஜாதகத்தில் சொல்கிறாங்க. சார் இப்படிலாம் பிரச்சனை நடக்குது சார், இப்படிலாம் நடக்குதுன்னு நிறைய கேட்க வேண்டியதாக இருக்குது. பார்க்குறது இல்லை, பார்க்குறத காட்டிலே கேட்குறது தான் நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம எங்கேயும் போகிறது கிடையாது. நமக்கு இதான் வேலை. கோயில் வளர்த்த விட்டால் ஆஃபீஸில் உட்காந்து ஜாதகம் பார்க்குறது, சேனலுக்கு பேசுகிறது தான். ஆனால் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது நிறைய தகவலில் சொல்கிறாங்க. அது குடும்பத்தில் உள்ள உறவில் சில பிரச்சனைகள் எப்படிலாம் வருதுன்னு சொல்லும்போது சங்கடமாக இருக்குது. அதனால் யார்கிட்டே எதை உளறி கொட்டாதீங்க. வீட்டில் பிரச்சனை இருந்துச்சுன்னா கணவன் மனைவி கிட்ட சொல்லுங்கள். சில விஷயத்தை தாய் தப்பங்கிட்ட கூட சொல்ல முடியாது. அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. பேசுங்க, பேசி தீர்த்துக்கோங்க. வெளியே 3ஆம் நபர்கிட்ட சொல்லி அவன் தலையிட உள்ளே வச்சுக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாங்க. அடுத்து ராகு இங்கே வந்துடுவார். 7ஆம் இடத்துல கேது. நல்ல விதமாக பார்க்கப்படாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆயிருந்தால் பலன்கள் நல்ல விதமாக இருந்தாலுமே, குலதெய்வம் சாமியெல்லாம் வீட்டில் இருந்தாலுமே, இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமும் வீட்டில் இருந்தாலுமே, நம்ம மனசு நல்லா இருக்கணும். நம்ம மனசு ஒரு கோயிலாக இருக்கணும். சரியா? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கணும். தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கணும். தாம்பத்தியம் தெய்வீகமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் தெய்வீகமாக இருந்துச்சுன்னா அது மாசற்ற உறவாக இருக்கும். அதுபோக நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஈஸியாக எதுவும் கிடைக்காது. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அனைத்தும் வசப்படும். சரியா நேர்களே? ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பார், சுகஸ்தானத்தை பார்ப்பார். அடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் அவர் பார்க்குற இடம் சனி பகவான். 10ஆம் இடம் இல்லை, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்துலேருந்து வெளியே வந்துட்டார். 11ஆம் இடத்தை தனுசுவை பார்ப்பார். 4ஆம் இடம் 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். சரியா நேர்களே? 4, 11 சுகஸ்தானம், லாபஸ்தானம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை கொண்டு போகணும். இணக்கத்தை அதிகப்படுத்திக்கணும். குடும்ப உறவுகளை பேணி காக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். விவசாயம், வேளாண்மை, கால்நடைகள் விஷயத்தில் அக்கறையாக இருக்கணும். கால்நடைகளுக்கு முடியாமல் போயிடும். ஆடு மாடுகளுக்கெல்லாம் டக்குன்னு பார்க்கணும். கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து கிரக நிலைகள் ராசிக்கு 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் இதில் மாற்றம் வரும். சுக்கிரன் நகட்டு 3ஆம் இடத்துக்கு போகணும். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடம் போகணும். புதன் அடுத்து 3ஆம் இடம், 4ஆம் இடம் போகணும். போயிட்டாருன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் அந்த பிரச்சனைகளுடைய தாக்கம் குறையும். ரைட் நேயர்களே? அதுபோல் மாணவ செல்வங்கள், ஆரம்ப கல்வியெல்லாம் முடிஞ்சு போச்சு, லீவ் விட்டாங்க. இருந்தாலும் உயர்கல்வி படிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. 4ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால உயர்கல்வி படிப்பாருங்க, கவனமாக இருங்க. படிப்பு சம்மந்த விஷயத்தில் கவனமாக இருங்க.
எக்ஸாம் எழுதும்போது கவனமாக இருங்க. வெளிநாடு வெளிமாநிலம் போகிறவங்களும் கவனமாக இருங்க. சரியா? ஜனனத்தை செக் பண்ணிக்கோங்க. ரைட் நேயர்களே. போட்டித் தேர்வு எழுதுகிறவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் போட்டி பந்தயம் இதிலெல்லாம் வெற்றி மேல் வெற்றி கொடுப்பாரு. ஏன்னா 3-10 கூடிய அளவா, தைரிய வீரிய காரிய சனாபதி அளவா. ஸோ அந்த காரியம்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே நேயர்களே. கும்பராசிக்கு இந்த விஸ்வா வசு வருடம் நல்லா தான் இருக்கும். சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்தளவுக்கு அருமையான அமைப்பாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய ஃபவுண்டேஷனை போடுவீங்க. பிள்ளைகளால் நல்ல பேர் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளை வச்சு உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும். காரிய வெற்றி இருக்கும். தேக ஆரோக்கிய பிரச்சனை சரியாயிரும் பெண்களுக்கு. சரியா? தேக ஆரோக்கிய பிரச்சனை சிக்கி இருந்தவங்களுக்கெல்லாம் நல்லபடி ஆயிரும். மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. அடுத்து காலேஜ் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகி ஸ்கூலுக்கு போனாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே. வழிபாடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் குரு பைரவர் சுக்கிரனுடைய டியூன் பண்ணணும். சுக்கிரன் தான் முக்கியமான கிரகம். 4-9 குடையவன். ஸோ ருரு பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அஷ்ட பைரவரில் ஆனந்த பைரவர் 8 பேர் இருக்கிறாங்க. பைரவர் எல்லாமே சிவனுடைய அம்சம். இவர் ஆனந்த பைரவர். சப்தகன்னி மகேஸ்வரியோட துணைவன். சப்தகன்னியில் 7 பெண்கள் இருப்பாங்க. அதில் மகேஸ்வரன் ஒரு அம்மன் இருக்கும். அவரோட துணைவர் தான் இந்த ஆனந்த பைரவர். அவரோட மந்திரத்தை இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதை நீங்கள் எடுத்து படிங்க. வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 படிச்சிங்கன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரம் கிடைக்கும். சுக்கிரனுடைய அனுக்கிரம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த பாத சனி, எல்லச்சனி இதில் உள்ள தாக்கமெல்லாம் வெகுவாக குறைஞ்சிரும். ஏன்னா சுக்கிரன் எல்லாத்தையும் கொடுப்பார். அருளுக்கும் அவர் தான், பொருளுக்கும் அவர் தான். குரு நல்ல நிலைமைக்கு போகிறார். ஸோ சுக்கிரனுடைய அனுக்கிரத்தை போட்டுட்டிங்கன்னா எல்லாம் வசப்படும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். ஸ்ரீ ருரு பைரவா ஓம் ஆனந்த ரூபாய வித்மேகி டங்கேஷாய தீமேகி தன்னோ ருரு பைரவ பிரசோதயாத். இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 ஒரு 11 தடவை சொல்லுங்கள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான். இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு 5 மணிக்கெலாம் வந்துடும். இரவு பூஜை பண்ணும்போது மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நான் வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். சாஃப்ட் காப்பி இருக்கும். அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய் ருரு பைரவர் மந்திரம் போட்டாலே வந்துடும். எல்லாமே இன்றைக்கி இருக்குது. கூகுளில் எல்லாமே இருக்குது. ஒரு காலத்தில் தான் எல்லாத்தையும் தேடி போனோம். நாங்கள்லாம் புஸ்தகம் வாங்கிறதுக்கெல்லாம் தேடுவோம். லைப்ரரி அங்கங்கே ஊராக சுற்றுவோம். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எதை போட்டாலும் அதுக்கு விடை கூகுளில் இருக்குது. நீங்கள் அந்த மந்திரத்தை எடுத்து கூட சொல்லுங்கள். இன்றைக்கி சொல்லுங்கள். நல்ல நாள் தான். இன்றைக்கி பங்குனி உத்திரம். நல்ல நாள் தான். சரியா நேயர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசிக்கு சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுக்கிரனை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துல. இன்றைக்கி சந்திராஷ்டமம். ஆமாம், கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் தான். ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்திராஷ்டமம் இருந்தாலுமே 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன், புதன், சூரியன், ராகு பகவானை பார்க்குறாரு. சனி பகவானை பார்க்குறாரு. நல்ல விசேஷம்தான். ஸோ இன்றைக்கி நைட்டில் அந்த மந்திரத்தை சொல்லலாம். இரவு சொல்லுங்கள். பூஜையில் ஒரு 11 தடவை சொல்லுங்கள். அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகப்படுவீர்கள். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது. 4ஆம் இடம் யார் வீடு? ரிஷபம், சுக்கிரனோட வீடு. அடுத்து 8ஆம் இடத்துக்கும் சனி பார்வை இருக்குது. புதன் வீட்டுக்கும் இருக்குது. கும்பராசிக்கு வேண்டிய 2 மெயின் பில்லர் சுக்கிரன், புதன், இவங்க 2 வீட்டுக்குமே சனி பார்வை இருக்குது. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும் சனி பகவான் பார்வை இருக்குது. சனி பகவான் பார்வை இடமெல்லாம் திருஷ்டி. 4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம். இதில் 8ஆம் இடத்தை விடுங்க, அசுபஸ்தானம் தான். அங்கே 8ஆம் இடத்துல கெடுபார்வை இருந்துச்சுன்னா கெடுபலன்கள் குறையும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், அவமானங்கள், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். ஆனால் தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4-11 படும்போது திருஷ்டி ஆகும். 4ஆம் இடம் தாயோடைய உறவு, வீடு, மனை, வண்டி, வாகனம், விவசாயம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஆட்டோமொபைல், இன்ஜினியரிங், இப்படி போயிட்டே இருக்கும். 11ஆம் இடம் லாபம். நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதில் லாபம் அடையணும்னா அந்த சுக்கிரனுடைய மந்திரத்தை சொல்லணும். குரு பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. பார்த்தாலும் சனி பகவான் பார்வை இருக்குது. சரியா? பாதிக்கு போய் தான் கிடைக்கும். 50 தான் கிடைக்கும், 100 கிடைக்காது. ஸோ நம்ம கிடைக்கிறது கூடுதலாக கிடைக்கணும்னா சுக்கிர வழிபாடு அதிகப்படுத்தணும். அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ருரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சூட்சும வழிபாடுகள். சில நேரத்தில் சில வழிபாடு நம்ம மேற்கொண்டோம்னா பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடலாம். நம்ம ஜாதகம், தசாபுத்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கோச்சாரத்தில் இந்த கிரக நிலைகள் நமக்கு சில சாதகமான பலன்களை கொடுக்கணும்னா நம்ம அந்த கிரக சம்மந்தப்பட்ட சில மந்திரத்தை சொல்லணும். மந்திரங்களுக்கு தெய்வம் அடிமை. சரியா நேர்களே? மந்திரம் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு தெய்வம் நம்மளை நெருங்கி வரும். ஏற்கனவே வீட்டில் வேறு தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். இருக்குது.
அந்த தெய்வ சக்தி வீட்டில் நடமாட்டம் இருக்குது, அதை அப்படியே ரீட்டைன் பண்ணணும். அதுதான் பெரிய விஷயம். ஒரு இடத்துல நிலைக்கிறது முக்கியம் கிடையாது, ஒரு இடத்துல நிற்கிறது முக்கியம் கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இங்கே எல்லோரும் விடுற தப்பு அதான். அச்சீவ் பண்ணிடுவாங்க, ஆனால் அதை அப்படியே விட்டுருவாங்க. அதே ஸ்டாண்டர்ட் அதே மெயின்டைன் பண்ணணும், ரீட்டைன் பண்ணணும். ஒருத்தர் ரேங்க் ஹோல்டராக இருக்கானா வருஷம் முழுக்க ரேங்க் ஹோல்டராக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு 3 ரேங்க் ஹோல்டர் எடுத்துகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இதுக்குள்ளே எடுத்துகிட்டே இருந்தால் தான் ரேங்க் ஹோல்டர் அப்படிம்பாங்க. ஒரு பரீட்சையில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு அடுத்த பரீட்சையில் ஒரு சப்ஜெக்ட்டில் ஃபெயில் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஈஸி நாட்டி ரேங்க் ஹோல்டர். அவன் ரேங்க் ஹோல்டர் இல்லை, அவன் ஏதோ நேரம் ஃப்ளூக்கில் ஏதோ படிச்சிருப்பான் போலக்க ஃபஸ்ட் ரேங்க் ஆகிடுச்சிட்டான். இந்த ரேங்க் ஹோல்டராக இருக்கிறவன் வந்து அந்த ரேங்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் தொழில், பிஸ்னஸ் எதில் இருந்தாலும் சரி, அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுடைய ஸ்கில்டு, உங்களோட திறமை. சொல்லுவாங்க, நிற்கிறது முக்கியம் கிடையாது, நின்ன இடத்துல நிலைக்கணும்னா அதுக்கு தேவையான வழிபாடு பண்ணணும். ஓகே நேயர்களே, அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க, கேள்வி பதில்னு சொல்கிறேன். நான் நிறைய ராசிகளுக்கு நானே வீடியோவில் சொல்கிறேன். நான் 2-3 ராசிக்கு சொல்லிட்டேன். இப்போ கும்பராசிக்கும் அடுத்து வருகின்ற வீடியோவில் ராசி பலன்கள் சொல்லிட்டு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்குமே பதில் சொல்லிடுவேன் நான். சரியா? இந்த உங்களுக்கு வீடியோவிலே வந்துடும், இந்த பதிவிலேயே வந்து கேள்வி பதில்னு வந்துடும். அதையும் பாருங்கள். எந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. எல்லா வீடியோவிலும் ஒரு தகவல் இருக்கும், பிரயோஜனமான தகவல் இருக்கும். சரியா? எதுவும் பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்வேன். அதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். அடுத்த வருட காலங்கள் நல்லாயிருக்கும். இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். சென்ற ஆண்டை காட்டிலும் நல்லாயிருக்கும். கடந்த 5 ஆண்டுகளை காட்டிலும் அடுத்து வருகின்ற ஆண்டுகள் வளமாக நலமாக இருக்கும். 5 ஆண்டுக்கு அடுத்து ஒரு அற்புதங்கள் நிறைய நடக்குது. சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். அது என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன். கும்பராசி நேயர்களுக்கு, அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.